கலியன் பிறந்து 230 வருஷம் ஆச்சுது என்று ஒரு கணக்கு சொல்லப்படுகின்றது. இந்த கணக்கானதை நான் சற்று ஐயா சொன்ன கணக்குப்படி, அதாவது 1008ஆம் ஆண்டு மாசியிலே 5 அவனி மனுவில் ஆதிச்சாதியிலே 5 ஒரு 5 ஒரு 3 5 ஆக 20ஆம் தேதி என்பதை அழகாக விட்டு ஐயா சொல்லியிருப்பார். 5 3 15 3 நேரம் 5 இப்படி என்று ஐயாவுடைய கணக்குகள் வரும். அந்த வகையில் தான் அடியேன் அந்த 230 வருஷம் கற்றங்கொடுமைகள் நடந்துள்ளது என்று அகில வாசகம் சொல்லுகின்றது. அந்த கணக்குப்படி அடியேனின் சிந்தையில் எட்டியது 230 + 100 330 ஒரு 1330 வருடங்கள் தான் இந்த கலியினுடைய வீரியம் உருவான கணக்குப்படி. இங்கே ஐயா அவர்கள் அவதாரம் எடுத்து கிட்டத்தட்ட 190 வருடங்களை அதில் சேர்த்தோமே. ஆனால் 1520 வருடங்கள் தான் ஆகின்றது. அப்படி என்றால் சுமார் கிறிஸ்தவம் பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் கலி பிறந்ததாக கணக்கு வருகின்றது. அந்த கிறிஸ்தவம் பிறப்பதற்குள் நமது ஆகமம் அழகாக சொல்லும். முன் பிறப்பில் மீளாச்சிறையில் முள்ளால் அடிகள் பட்டு மரித்து பிறந்தது போல் இவ்வுகத்துக்கு இப்பாடு என்பாடு என்று ஐயா சொல்லுவார். அப்படி என்றால் நான் அங்கே பிறந்திருக்கின்ற நேரத்திலே எனக்கு இத்தனை பாடுகள் இல்லையப்பா, இப்பாடு இப்போ படுகின்ற பாடு மிகப்பெரிய பாடு என்று சொல்லுவார். அப்படியானால் அந்த கிறிஸ்துவுக்கு பிறகுதானே கலியன். கிறிஸ்தவம் வந்தது வரைக்கும் கலியன் என்பதற்கான கணக்குகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம், நாம் மறுப்பதற்கில்லை. அகில கணக்கினே நான் உங்களுக்கு இப்படி இருக்கலாம் அல்லவா என்கின்ற கண்ணோட்டத்தோடு நான் சொல்கின்றேன். அது போகவும் இஸ்லாம் மதம் தோன்றியது கிறிஸ்துவுக்கு பின் 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான். இந்த கிறிஸ்தவ மதம் இயேசுநாதருடைய பிறவியிலே எழுந்த சந்தேகத்தின் காரணமாக இந்த சல் அல்லல்லா அந்த கேள்வியினை எழுப்பியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படி சிலுவையில் அவர் அறையப்பட்டதினால்தான் படவில்லை என்பதை சொல்லித்தான் இந்த இஸ்லாம் மதம் தோன்றியது என்று ஒரு கருத்தினை சொல்கின்றார்கள். ஆக இயேசுநாதருடைய பிறவியினுடைய சில மர்ம முடிச்சுகள் காரணமாக இஸ்லாம் தோன்றியது, அதாவது மதங்கள் தோன்றியது. இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் போதனைகளை
திரித்து இங்கே சொல்லப்படுவது என்னவென்றால், குர்பானி, எங்கள் மதத்திற்கு குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தை அது மனிதனாக இருந்தாலும் குர்பானி கொடுக்கலாம் என்ற அளவிற்கு உருவாக்குகின்றார்கள். அதே நேரம் இயேசுநாதர் சொன்னதாக பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டு. அதாவது அங்கு சகிப்புத்தன்மை, மன்னிப்புத்தன்மைகள் இருக்கின்றது. இவர்களிடம் அந்த தன்மைகள் இல்லை என்பதற்கு முன்னாலே துலுக்கர்தம்மை வதம் செய்வதற்காக துர்க்கை அம்மாளை பிறவி செய்து அனுப்பியிருக்கின்றோம் என்று நமது அகிலத்திரட்டிலே வருகின்றது. அப்படியானால் இவர்கள் தப்பான கண்ணோட்டத்தோடு இதை கொண்டு செல்வார்கள் என்ற கருத்தியலை சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதனால்தான் நான் என்னுடைய சிந்தையில் எட்டிய கருத்தாக நான் வைத்தது. அதாவது 500 இயேசுநாதர் பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கலியன் கொடுமை எட்டியது. அதன் பின்னால் தான் கலியன் புகுந்து ஒவ்வொரு விதமாக எல்லா துறைகளிலுமே கலியன் புகுந்து விட்டான். ஒன்றில் புகுந்தவன் படிப்படியாக எல்லா துறைகளிலுமே புகுந்து அவனுடைய கலிசேட்டையினால் இந்த உலகத்தில் எல்லா செயல்களிலும் கலி புகுந்து விட்ட காரணத்தால் தான் கலி உச்சம் பெற்றுவிட்டது. ஐயா, அடுத்த பதிவில் பார்ப்போம்.